ஒரு பெரிய நிறுவனத்தின் எதிரே இருந்த கடை ஒன்றில் ஒரு பெரியவர் சமோசா விற்று கொண்டிருந்தார். அந்த வட்டாரத்தில் இவர் கடை மிகவும் பிரபலம். ஒரு நாள் அந்த நிறுவனத்தின் மேலாளர் அந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு கொண்டே கடைக்காரரிடம் பேசினார். நீங்கள் இந்த கடையை நன்றாக நிர்வாகம் செய்கிறீர்கள், தொழிலை நன்றாக வளர்த்திருக்கிறீர்கள். இதுவே என்னைப் போல பெரிய நிறுவனத்தில் வேலையில் இருந்திருந்தால் நீங்களும் என்னைப் போல் பெரிய அளவில் முன்னேறி இருக்கலாம் இல்லையா என்றார். பெரியவர் புன்னகைத்துவிட்டு, இல்லை, நான் உங்களை விட நன்றாகவே முன்னேறி இருக்கிறேன் என்று கூறினார். அது எப்படி என்று மேலாளர் கேட்க, 10 வருடங்களுக்கு முன் நான் இந்த தொழிலை தொடங்கி கூடையில் சமோசா விற்ற போது நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்தீர்கள். அப்போது என் வருமானம் மாதம் 1000 ரூபாயாகவும் உங்கள் வருமானம் 10,000 ரூபாயாகவும் இருந்தது. நீங்கள் இப்போது மேலாளராகிவிட்டீர்கள், மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகிறீர்கள். ஆனால் எனக்கு இப்போது சொந்தமாக இந்த கடை இருக்கிறது, இந்த வட்டாரத்தில் நல்ல பேரும் இருக்கிறது. நானும் மாதம் ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாளை என் வாரிசுகளுக்கு இந்த தொழிலை நான் தர முடியும். அவர்கள் என்னை போல் பூஜ்ஜியத்தில் இருந்து துவங்க தேவையில்லை. நேரடியாக முதலாளியாக வந்து அமர்ந்து கடையை வளர்த்தால் போதும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. உங்கள் பதவியை உங்கள் மகனுக்கு அப்படியே தர முடியாது. உங்கள் இத்தனை வருட உழைப்பின் பலன் உங்கள் முதலாளி மகனுக்குத்தான் போகும். உங்கள் மகனும் உங்களைப் போல் பூஜ்ஜியத்தில் இருந்து துவங்க வேண்டும். ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர நீங்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளையும் உங்கள் மகனும் எடுக்க வேண்டும். உங்கள் மகன் உங்களைப் போல மேலாளராகும் போது என் மகன் எந்த நிலையில் இருப்பான் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் என்று கூறினார் சமோசா கடைக்காரர். மேலாளரால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. சாப்பிட்ட சமோசாவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விட்டார். சொந்த தொழிலும் விவசாயமும் கை கொடுப்பது போல வேறு எதுவும் கை கொடுக்காது.